காலையில் எழுந்திரிச்சி பசங்களை ஸ்கூலுக்குலாம் கிளப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் அப்படியே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து படுப்பேன். நான் அப்படி படுத்தேன் அப்படின்னா ஒரு ஈவினிங் மேலே தான் வந்து அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே பசங்களே வந்துருவாங்க முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கவனிக்காமல் நான் வந்து வேலையாக பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் பசங்களை சொல்லிக் கொடுக்கணும், நைட்டு சாப்பாடாக்கணும். அந்த டைமில் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹரிபரியாக இருந்த மாதிரியே வந்து ஃபீல் ஆணுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொட்டீனாகவே வந்து வச்சுக்கலாம். பசங்களை ஸ்கூலுக்கு ஆட்டோ ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். முக்கியமாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அதிகமாக வந்து நிற்கிற இடமே கிச்சன் தான். ஸோ அதனால் அந்த இடம் ஒரு மாதிரி இருந்தாலே வந்து நமக்கே வந்து மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. இது வந்து கண்டினியூஸாக ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே வந்து வீடெல்லாம் வந்து பெருக்கிட்டு கிச்சனை வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா படுத்து மொபைல் தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த மொபைல் கூட ஃப்ரீயாக வந்து பார்க்க முடியாது. இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குன்னு ஏதாவது வந்து மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே வந்து இருக்கும். இப்போ கையோட வேலையை முடிச்சுட்டு படுக்கும்போது இன்னும் அதுக்கடுத்து எழுந்திரிச்சு பசங்க வந்ததுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தா போதும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீ தான்ற மாதிரி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வந்து இருக்குது. நம்மள நிறைய லேடிஸ் வந்து இதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். இதை எப்போவுமே காலைல எழுந்திரிச்சிலேருந்து ஒரு ரொட்டீனாக வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது அதுக்கடுத்து நமக்கு எந்த வேலையுமே வந்து பெருசாக வந்து தெரியாது. பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமாவது நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டயட் ஃபுட்டு வெயிட் லாஸ்ன்னு சொல்லி இருக்கிறனால அதுக்குன்னு தனியாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ வந்து தனித்தனியாக வந்து பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படிங்கிறப்ப பாத்திரங்கள் வந்து நிறைய வந்து செய்கிறதா வந்து செய்யும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பாத்திரத்தை வந்து முதல்ல வந்து அடிக்கடி நிறையா பண்ணும்போது நிறையா சேரும். அதை பார்த்தே வந்து ஒரு மாதிரி வந்து எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். மொத்தமாக பசங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள லஞ்ச் பாக்ஸையும் சேர்த்தே வளைக்கலன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து சிங்கில் போட்டு வைக்கிறது. விளக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுவே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படியே வந்து மாற்றிருக்கேன். காலையில் வந்து என்ன பண்ணேனோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து வாஷ் பண்ணிடுவேன். மத்தியானத்துக்கும் இப்போ எனக்கு தான்ங்கிறப்போ சிம்பிளாக தானே பண்ணுறோம். அதனால் டக்குன்னு சாப்பிட்டு அப்படியே கையோட ஒரு டிவியோ இல்லை மொபைலை பார்த்துட்டு அப்படியே வந்து கழுவி வந்து வச்சிடுறது. இப்படி தாங்க சின்ன சின்ன விஷயத்த நம்மளே யோசித்து திங்க் பண்ணி மாற்றினா மட்டும்தான் நம்ம அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறதுக்கோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோ நமக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும். முன்னாடிலாம் சில நாள்லாம் எனக்காகவே தனியாக பண்ணணுமா, தனியாக பண்ணோம் அப்படின்னா பாத்திரம் சேரும், காய் கட் பண்ணணும் அதுன்னு ஒரு மாதிரி சோம்பேறித்தனப்பட்டுட்டு சில நாள்லாம் சாப்பிடாமலே வந்து இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இருக்க நம்ம சாப்பிடாம இருக்க வெயிட் வந்து அதிகமாக தான் போடுமே தவிர்த்து குறையவே குறையாது. நான் வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படியே வந்து விட்டுருவேன். இப்படி தான் நான் எதுவுமே சரியாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமலே வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் போட்டேன்றது கூட வந்து சொல்லலாம். இப்போ தான் அகெயின் வந்து திருப்பி இல்லை நம்ம தான் மாற்றிக்கணும், இதெல்லாம் சோம்பேறித்தனம் படக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கும் நல்ல ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா ஒரு டயட்டில் இருந்த மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் வேலை பார்க்குறதுமே நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நானே வந்து ஒரு இதை பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 3 டைமும் எனக்கான சமையலை வந்து நானே வந்து தனியாக வந்து பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அதே மாதிரி இப்போ தான் வந்து நான் வந்து என்னையவே வந்து கொஞ்சம் நல்லா கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம். எனக்கு காலைல எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே தான் அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நைட்டியை மட்டும் போட்டுட்டு இல்லாமல் நான் நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணி தலை பின்னி ஒரு மாதிரி வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு நைட்டியை போட்டு ஏனோ தானோன்னு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட ட்ரெஸ்க்கு என்ன பஞ்சமா, எல்லா நாளுமே உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சுடிதாரே வந்து போட்டுக்குவேன். காலைல எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு சுடிதாரே வந்து போட்டுக்குவேன். ஒரு சுடிதார் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஃபீல் இருக்க மாதிரி இருக்கும். நைட்டியில் நம்மளை கண்ணாடியில் பார்க்குறதுக்கும் ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நம்மளை கண்ணாடியில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, வீட்டில் தானே இருக்க, எப்படி இப்படி சுடிதாரே போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து என்னை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கணும். நம்ம வந்து வீட்டிலே இருந்தாலும் ப்ராப்பராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து எப்போவுமே தோணிகிட்டே வந்து இருக்கும். சில பேர்லாம் நைட்டியை போட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு கிச்சனில் எனி டைம் கிச்சனில் நின்றுட்டு அவங்களே கேர் பண்ணாமல் அந்த லைஃப் வந்து சத்தியமாக ரொம்ப போராக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பண்ணுறது ஓகே, நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க ரொம்ப போராக இருக்குது, எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வீட்டிலே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணுங்க, அதுதாங்க முக்கியமானது. அதே மாதிரி நான் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு போனதுனால எப்போவுமே வந்து நீட்டாகவே நம்ம இருப்போம். அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருப்போம். மற்ற டேஸ்லாம் வந்து நீட்டாகவே இருந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது முன்னாடி உள்ளதுக்கும் இப்போக்கு நம்ம கம்பேர் பண்ணி அடிக்கடி பார்க்கும்போது அதுவே வந்து ரொம்ப தலைவலிக்குது. ஐயோ நீ அப்படி இருக்க நீ அப்படி இருக்கன்ற மாதிரி. ஸோ அதனால் இல்லை நம்ம பழையபடி மாறணும், அதுக்காக பழையபடி வந்து அந்த ஏஜுக்கு போக முடியலனாலும் நம்ம ஏஜில் நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி, அதாவது ஏஜுக்கு ஏற்ற ஆளாக இருந்தால் கூட போதுங்க. ரொம்ப ஓல்டாக நம்ம தெரியக்கூடாது, ரொம்ப யங்காக நான் தெரிய விரும்பலை.
என்னோட ஏஜ் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேனா அந்த மாதிரி எனக்கு போதுன்ற மாதிரி ஃபீல் ஆனுச்சு. அதுக்கு நான் வந்து போட்ட எஃபோர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ வெயிட் கிடையாது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதுவே நம்ம வந்து ஒரு மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து காட்டுதுன்றது எனக்குள்ள வந்து தோணுச்சு. ஆனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியெலாம் இல்லைங்க. சொல்கிறது ஈஸியாக, நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இந்த லெவலுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். 73லேருந்து 58 வந்து இப்போ அகைன் 2 கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேன். அது வந்து வேறு பிரச்சனை. பட் இருந்தாலும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போது எனக்கு ஓகே. என்னோடய ஹைட்டுக்கு இந்த வெயிட் ஓகேன்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் வந்து தோணுச்சு. அப்புறம் ப்ராப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணணும். வந்து தலையை வந்து வரணும். வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வீட்டில் சும்மா படுத்து தூங்கினா கூட பரவாயில்ல. அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி தலையெல்லாம் வாரிட்டு கூட தூங்குங்க. ஆனால் தலை வாராமல் இருக்காதீங்க. நம்ம வந்து நல்லா அழகாக தலை வாரிட்டு கண்ணாடி முன்னாடி பார்க்குறதுக்கும், சும்மா ஏனோதானோ நைட்டியை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி பார்க்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இல்லையா? ஸோ நான் வந்து முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஒரு ஒரு 1 வீக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 10 20 நாள் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம அப்படியே இருந்ததுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நல்லா சாப்பிட்ற போது திடீர்னு வந்து சாப்பாடை கம்மி பண்ணணும். நம்மலாம் வந்து வீட்டில் வந்து எனி டைம் படுத்து தூங்கி பழகிட்டோம். திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பிடிச்சி பண்ணோம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நமக்குள்ளேயே வந்து தோணும். நீ எலும்பு, நீ வாக்கிங் போ, ஏதாவது பண்ணு சொல்லிட்டே வந்திருக்கேன். எனக்கு அந்த டைமில் அந்த மைண்ட் வந்து அப்படி தான் வந்து இருந்துச்சு. எப்படியாவது அந்த வெயிட் லாஸ் பண்ணணும், அதனால் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே லூஸ் மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்து என்ன உடம்புக்கு என்னால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ வாக்கிங் போக முடியுமோ, எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி செல்ஃபாகவே தான் நான் வந்து ரெடியூஸ் பண்ணேன். அதுக்காக வந்து பட்னியாக கடந்து பண்ணணும் அப்படிலாம் வந்து எதுவும் பண்ணலங்க. கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். நிஜமாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணேன். எனக்கு அதுவே ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இப்போ வந்து அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் நான் வந்து அதை அப்படியே வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்படி தான் நம்மளை வந்து சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து அப்படியே வந்து விட்டுறக்கூடாது.